பட் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கலி அந்த கண் வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்றத 2-3 படங்களுக்கு அப்புறமே நிறைய ஆடியன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களை எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு? அப்போ 2வது படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் 2வது படம் அது ஆக்ஷனாக இல்லாமல் நம்ம ஆர்டிஸ்ட்டாக வந்து அதை ட்ரீட் பண்ணிட்டோம். ரொம்ப சின்ன வயசு வேறு. ஸோ வந்து அது நிறைய கொடுத்தது. இப்போ கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது ஒர்க்கை ரொம்ப லேஸாக பண்ணணும், அவ்வளோ சீரியஸாக எடுத்து எதையுமே பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாக பண்ணணும். அது எஃபெக்ட் இருந்துச்சு, ஆனால் சரியாயிடுச்சு. இப்போ ப்ளஸ்லி ஓகே, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபெக்ட் இருந்துச்சு. விசாரணையோட ட்ராவல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? விசாரணை வந்து அட்டகத்தி ஒன்று நடந்து வெளில வந்துச்சுல்ல, விசாரணை வந்ததுக்கப்புறம் தெளிய வச்சாங்க குக்குலேருந்து. விசாரணையோட டெப்த் வந்து பயமுறுத்து. ஏன்னா அந்த கதையில் உண்மையிலேயே சந்திரகுமார் சார்லாம் இருப்பாங்க, அப்புறம் பாதி பேர் இல்லை, அப்புறம் நடந்துக்கிட்டே அது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. நான் விசாரணையை பற்றி எப்போ பேசினாலும் பயப்படுவேன். அந்த மாதிரி உண்மையாகவும் இருக்கக்கூடாது, படமாகவும் வரக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாருமே விரும்பணும். அது எண்ணத்துலேயும் அந்த மாதிரி எங்கேயும் நடக்கவும் கூடாது, அந்த மாதிரி படம் வரவும் கூடாது. நடந்தால் தானே வரும், அதுக்காக சொல்கிறேன்.